இன்னைக்கு சங்கிகளுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருப்பவர் என் அருமை சகோதரர் அண்ணன் பி.கே. சேகர் பாபு தான். இந்த பாட்டு திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகான் தான் எழுதியிருக்காங்களே ஒழிய சிக்கந்தர் மலை மீது நீ சிரித்தால் முருகா நாகூர் தர்காவிலே எதிரொலிக்கும் அப்படின்னா பாடினாங்க இல்ல. ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு கூட்டம் தான் அந்த இந்து முன்னணி அவர்கள் நடத்திய அந்த கேவலமான அந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் போய் அதிமுக குரூப் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.வி. உதயகுமார், பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு எல்லாம் முக்கியமான விஞ்ஞானியை மறந்துட்டேன் நான். தெர்மோகோல் விஞ்ஞானி மரியாதைக்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு எல்லாம் உட்கார்ந்து அண்ணாமலைங்கிற அந்த தலைவர் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? அண்ணாவை பற்றி தரக்குறைவாக பேசினார், உங்கள் முதலமைச்சரை பற்றி தரக்குறைவாக பேசினார், அதனால அவர் தலைவராக இருந்தா நாங்க கூட்டணி சேர மாட்டோம்னு சொன்ன அதே அண்ணாமலை மேடையில் உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல ரோசம் இல்லாம வெக்கம் இல்லாம பக்கத்துல கையை கட்டி உட்கார்ந்து கொண்டு அண்ணாவையும் பெரியாரையும் அவர்கள் கேவலமாக பேசுவதை பார்த்துவிட்டு ஒரு நாள் கழிச்சு வந்து ஒரு நாள் ஆச்சு ரோசம் வர்றதுக்கு. ரோசம் எப்படியா வரணும்? ரோசம் எப்படி வரணும்? ஒருத்தன் வீட்டுக்கு கூப்பிடுறேன், வாப்பா உட்காரு, என்னடா இப்படி கூப்பிடுறது உட்கார சொல்றேன், வாங்க 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 உட்காருனா தான் உட்காரு, வா உட்காரு சாப்பிட்டுப்பா அப்படின்னு உடனே என்ன சோத்துக்கான வந்திருக்கேன் நினைச்சியா? ஏண்டா ஆளு முகரை சோறு வேணாம் விசேஷம் வேணாம். இவன் தான் மனுஷன். அவனுடைய உணர்வு பாதிக்கப்படும் போது உடனே எவன் கொந்தளிக்கிறானா அவன் தான் என் மனுஷன். பெரியாரையும் அண்ணாவையும் அவர்கள் அதுவும் காது கேட்கலன்னா பரவாயில்ல விஷுவலா காமிச்சிட்டு இருக்கான். எந்தவித சொரணையும் இல்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் பதவிக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருப்பார்கள்ங்கிறத அந்த இடத்துல காட்டிட்டாங்களே. முருகனை வச்சு ஓட்டு கேட்கணும்னு அந்த குரூப் பரப்பிச்சு. ஏற்கனவே 2021 வேல் யாத்திரை யாரு நடத்தினது தெரியுமா? அன்னைக்கு பாஜகனுடைய தலைவராக இருந்தவர், அவரு பேரு முருகன் தான். முருகனே திருத்தணி மலையில இருக்க முருகனுடைய வேலை எடுத்துக்கிட்டு திருத்தணியில இருந்து பாத யாத்திரை. எதுக்கு? முருகன் நம்மளை ஜெயிக்க வைப்பாருங்க. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். கொண்டு போறது யாரு? முருகன். அவரு பேரு. வேண்டுதல் வச்சிருக்கிறது யாரு? முருகன் கடவுள்கிட்ட. தூக்கிட்டு போறது எது? வேல்கம்பு. தூக்கிட்டு போய் இங்க இருந்து நடந்து போய் முருகன் என்னை வெற்றி பெற வைப்பார் அப்படின்னாரு. அந்த முருகன் தாராபுரம் தொகுதியில நம்முடைய அருமை சகோதரி கயல்விழி செல்வராஜ் அவர்களிடம் தோற்று போனார். அப்ப முருகன் வேல்கம்பை புடுங்குறப்பே நினைச்சிட்டாரு, என்கிட்ட இருந்த ஒரே ஆயுதம் இதாண்டா, அதையும் புடிங்கிட்டு கிளம்பிட்டாங்க, உங்களுக்கு நான் வைப்பேன் பாருங்க ஆப்பு, அப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்கன்ட்டு தலைவராக இருந்த முருகன் மட்டும் தோல்வி அடையல. அப்பொழுது புதிதாக கட்சியில் இணைந்த அண்ணாமலை அரவக்குறிச்சி தொகுதியிலும் மொஞ்சனூர் இளங்கோ என்ற ஒரு சாதாரண தொண்டனிடம் தோல்வி அடைந்தார். அதுக்கப்புறம் முருகன்ட்ட, முருகா எப்படியாவது எங்களை ஜெயிக்கவையே ஆகா ஓகா அப்படின்னு நீலகிரி தொகுதியில போய் நமது துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ஆர் ராசா அவர்களை எதிர்த்து நின்று அப்பையும் முருகன் தோத்து போனார். கோயமுத்தூர்ல கணபதி ராஜ்குமார் என்ற நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழருடன் தோல்வி அடைந்தவர் அண்ணாமலை. பல தடவை முருகன் உங்களுக்கு ஆப்பு வச்சிருக்காரு. அதே முருகன்ட்ட போய் 2026 திமுக தோற்கடிக்க வேண்டும் முருகா, திராவிடம் ஒழிய வேண்டும் முருகா, முருகா ஆகா ஓகான முருகன் பாக்குறாரு. நானே திராவிட இயக்கத்துல முக்கியமான உறுப்பினர்ரா, உங்களுக்கு தெரியாதா என்னை பற்றி? இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமது அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், அவர்கிட்ட இருந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக்கிட்டேன். கோபமே படக்கூடாதுன்னு. ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல அவர் கூட நான் உட்கார்ந்துருக்கேன், ஒருத்தன் தண்ணியை போட்டு முன்னால கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அமைச்சர் இல்ல அந்த கூட்டத்தில் லியோனியம் அப்படின்னு என்னையே கூப்பிட்டு பேசிட்டே இருக்கான். ஆனா அவனை நம்ம மற்ற ஆள்னா ஏதாவது கோவப்பட்டு டீல் பண்ணியிருப்பாங்க, போலீஸ்காரரை வர சொல்லு, புடியா அவனை தள்ளி விடியா அப்படின்னு. இவரு பாப்பா ஏய் என்னப்பா உனக்கு என்னப்பா வேணாம் பாப்பா அப்படின்னாரு. அப்படின்னோடனே என்னமோ அவரை கூட்டிக்கிட்டே அவனும் போயிட்டான். அப்படியே
அவர் கூடயே போய் அந்த இருட்டுக்குள்ள அவனை விட்டுட்டு அப்புறம் வந்தார். ஆனால் இப்படி ஒரு அணுகுமுறை உள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என் தம்பி ஜோசப் சாமுவேல் தான். சட்டமன்றத்தில் பேசும்போது கூட ரொம்ப பணிவாக எளிமையாக அந்த மெல்லிய குரல்ல ஆனால் வலிமையான கோரிக்கைகளை அற்புதமாக வைக்கக்கூடிய தம்பி ஜோசப் சாமுவேல். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய PK மூர்த்தி, DSP ராஜகோபால் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிட்டு, எங்களுடைய அருமை தம்பி போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர், இன்னைக்கு போக்குவரத்து கழகத்தில் ஒரு ப்ளூ கலர் பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா கியரே இருக்காது, ஆட்டோ கியர் பஸ்ஸு. முன்னையெல்லாம் ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கான், ஒரு கிழவி பஸ்ஸில் ஏறி அந்த கியர் பாக்ஸ் பக்கத்தில் கூடையை வச்சுச்சு. டிரைவர் இந்தம்மா கூடை என்கிட்ட தள்ளி வை, கியர் போடணும், தள்ளி வைய கூடைய. அதுக்கு அந்த கிழவி, கியர் அந்த கூடையில் போட்டு சாமி, நான் போகிறப்போ உன்ட்ட திருப்பி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு. கியர்னா என்ன, நான் கையில் பாக்கெட்டில் வச்சுருக்க பேப்பர் நான் நினச்சேன். கியர் போடணும் அப்படின்னா அந்த கியருக்கு இருந்த ஒரு பெரிய பொட்டி வண்டிக்கு பக்கத்தில் இருக்கான், அந்த டிரைவருக்கு பக்கத்தில். அதையெல்லாம் மாற்றி இன்னைக்கு ஆட்டோ கியர் பஸ்ஸு, ஒரு மாற்றுத்திறனாளி கூட வேகமாக ஓடி வந்து ஏறுகின்ற அளவிற்கு அந்த போக்குவரத்து துறையை நவீனப்படுத்தி உலகை பறந்து விரிந்த உலகத்தை காட்டும் போக்குவரத்து துறையையும், வெளிச்சம் போட்டு இந்த உலகத்தை காட்டுகின்ற மின்சாரத்துறை, இரண்டு துறையையும் நம் தமிழக முதல்வர் ஒருவரிடம் ஒப்படைத்திருக்கிறார்னா அதுதான் எங்கள் அன்பு தம்பி போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர். எம்ஜிஆருக்கு அடுத்த பிறகு மிகப்பெரிய ஆற்றல் பெற்ற ஒரு மாபெரும் கலைஞன், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். போக்குவரத்து துறையை இன்று தலைநிமிர வைத்தவர் என் அன்பு தம்பி சிவசங்கர். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு பேச வந்திருக்கக்கூடிய ஆண்டாள் பிரியதர்சினி, அவர் ஜெய்சங்கர்னா அந்த கலரில் நான் இல்லாமல் போயிட்டேனேன்னு யோசிக்கிறாரு. என்னுடைய அருமை சகோதரி ஆண்டாள் பிரியதர்சினி, அவங்க ஒரு விவாதத்தில் கலந்துக்கிறப்ப ஒரு வயசானவர், வலதுசாரி சிந்தனையாளர் அப்படின்னு ஒரு வயசானவர் கலந்துக்கிட்டார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஒரு மனுஷாளுக்கு வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் அவன் தலையில் எழுதின விதி தான் காரணம். ஒரு மனுஷாளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் அவன் தலையில் ஆண்டவன் எழுதிட்டார் அப்படின்னார். அதுக்கு ஆண்டாள் பிரியதர்சினி ஒரு கேள்வி கேட்டாங்க, ஐயாவுக்கு போல வயசாயிருச்சு, உங்களுக்கு சுகர் இருக்கான்னு கேட்டாங்க. இருக்கு, அதை பற்றி உங்களுக்கு என்ன? எனக்கு இருக்கு, இல்லை, அதை இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. இருக்கு. அப்போ ஆண்டவன் உங்கள் தலையில் சுகர்னு எழுதிட்டதுனால சுகர் மாத்திரை சாப்பிடாம இருக்கீங்களான்னு கேட்டார். யார்? நம்ம ஆண்டாள் பிரியதர்சினி கேட்டோன்னா சாப்பிட்றேன். யார்? பெண்கள்கிட்ட அதெல்லாம் கேட்கக்கூடாது. அவர் சுகர் உங்களுக்கு வந்துருச்சுன்னு தலையில் எழுதிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே, எதுக்கு மாத்திரை சாப்பிட்றீங்க, வாக்கிங் போகிறீங்க, டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணுறீங்கன்னொன்னே அவர் கப்புன்னு வாயை அடக்கிட்டார். தன்னுடன் விவாதம் செய்கிறவர்களை அறிவியல் பூர்வமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் எங்கள் அன்பு சகோதரி ஆண்டாள் பிரியதர்சினி. அதே மாதிரி என் அருமை சகோதரர் தராசு சியாம் இருக்காரு, அவர் டூரிங் தியேட்டர் நடத்தினவர். அதனால் சினிமா படத்தினுடைய டீட்டெயில்ஸ் அவ்வளவும் அப்டேட்டாக வருஷம் உட்பட சொல்லுவார். இந்த டூரிங் தியேட்டர் நடத்துகிறப்ப நாங்கள்லாம் அந்த படங்களுக்கு போவோம், தர டிக்கெட் 20 காசு. அந்த தர டிக்கெட்டில் போய் உட்காந்தா எனக்கு முன்னாடி வர்றவன் மண்ணை ஃபுல்லாக ஒரு 2 அடி உயரத்துக்கு குமிச்சு அதில் உட்காந்துருவேன். நாங்கள் போய் அவன் முதுகு மட்டும்தான் தெரியும், தர தெரியாது. மாப்பிள்ளை மண்ணை குமிச்சு மேடு போடுறியா நீ அப்படின்ட்டு படம் போட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே பின்னால் கூடி அந்த மண்ணை பூரா பறித்து நாங்கள் சீட்டை உயர்த்திட்டு அவனை இறக்கிடுவான். ஒரு டூரிங் தியேட்டர்லேயே யார் உயர்த்தப்பட்டானோ அவனை தாழ்த்தி அரை மணி நேரத்தில் இன்னொருத்தன் உயர்கின்றானே, அந்த டூரிங் தியேட்டர் ஒரு சமத்துவத்தினுடைய அடையாளம். அந்த தியேட்டரை நடத்தினவர் என் அருமை அண்ணன் தராசு சியாம். ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னல் என்று சொல்லக்கூடிய அந்த புலனாய்வு பத்திரிகையை முதலில் இந்தியாவிலேயே தொடங்கிய ஒரு பத்திரிகையாளர் என் அருமை அண்ணன் தராசு சியாம் அவர்கள். ரொம்ப எளிமையாக இனிமையாக பேசக்கூடிய ஆற்றல். அவர் கூட இன்னைக்கு மேடையில் உட்கார்ந்துருக்கிறது எனக்கு பெரிய பெருமை. அதே மாதிரி என் தம்பி தமிழன் பிரசன்னா, சிங்க இளைஞனே, சுடர்முகம் தூக்கு, சிறகை விரி, எழு,
விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு என்ற பாரதிதாசனின் அந்த போர் படையை தொலைக்காட்சி விவாதங்களிலும் மேடைகளிலும் சிங்கமென முழங்குகின்ற என் அருமை தம்பி தமிழன் பிரசன்னா மேடையில் அமர்ந்திருக்கிறார். என்னுடைய அருமை அண்ணன் PKS இன்னைக்கு சங்கிகளுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருப்பவர் என் அருமை சகோதரர் அண்ணன் PK சேகர் பாபு தான். காரணம் என்ன அப்படின்னா, நான் நம்ம தலைவரை எந்த கூட்டத்தில் பார்த்தாலும் நம்ம முதலமைச்சருக்கு கை கொடுப்பேன். மற்றவங்க அப்போ அந்த கூட இருக்க அந்த செக்யூரிட்டிலாம் அடிமாங்க, நான் தள்ளி விட்டுட்டு தலைவருக்கு கை கொடுப்பேன். உடனே எனக்கும் கொடுப்பார். ஒரு தடவை அறிவாலயத்தில் கை கொடுத்துட்டேன். திரும்ப தலைவருடைய சமாதிக்கு வந்தார், அங்கேயும் கை கொடுத்தேன். அப்போ அவர் சொன்னார், அதான் அறிவாலயத்திலே கொடுத்துட்டீங்களே அப்படின்னாரு. தலைவரை இந்த நாள் முழுவதும் உங்களை 10 தடவை சந்தித்தாலும் உங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னேன். எதுக்கு அப்படின்னு, அவ்வளவு சாதனைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 கோடி பேரும் தொடர்ந்து கை கொடுக்க வேண்டும் என்றால் அவ்வளவு சாதனைகளை நீங்கள் படைச்சிருக்கீங்கன்ட்டு தலைவரை பார்க்குறப்பெல்லாம் கை கொடுப்பேன். அந்த கை கொடுக்கறதுல பல வகை இருக்குது. அதில் எங்கள் அண்ணன் சேகர் பாபுக்கு நீங்கள் கை கொடுத்து பாருங்களேன். கையை கொடுத்தோன்னே வாங்கி கொஞ்ச நேரம் அப்படி இறுக்க பிடிச்சிக்குவார். பிடிச்சிட்டு அந்த கையை அப்படியே இடுப்பில் வச்சுக்குவார். இது எதை காட்டுகிறதுனா, ஒவ்வொரு இடமும் அந்த குடும்ப பாசத்துடன் பழகுகின்ற அண்ணனாக, அப்பாவாக, தந்தையாக, ஒரு சகோதரனாக பழகக்கூடிய ஒரு அருமையான அண்ணன். அவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா என்ன பாட்டு வரும் தெரியுமா? அவருக்கு ஃபோன் பண்ண, பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே, கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே, உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எருமேலிதன்னில் ஒரு மனதாகி பேட்டை துள்ளி. அடுத்த வரியத்தான் நீங்க அண்டர்லைன் பண்ணணும். அருமை நண்பராம் வாபரை தொழுது ஐயனின் அருள்மழை ஏறிடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை என்னண்ணா வருஷம் ஒரு நான் அந்த பாட்டில் இருமுடி எடுத்து எரிமேலி தன்னில் ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் வாபர் என்ற இஸ்லாமியரை தொழுது விட்டுத்தான் ஐயப்பனை வணங்குகின்ற அந்த மத ஒற்றுமைக்காகத்தான் இந்த பாட்டை நான் பாடினேன். அப்படி ஒரு பாட்டை தன்னுடைய ரிங் டோனில் வச்சிருக்காரு. ஒரு அமைச்சருங்கிறவங்க 2 பேருமே அதே கேரக்டர் தான். சரி, அமைச்சர்னா பின்னாடி 2 போலீஸ்காரங்க வந்து இந்த தண்ணி கொடுப்பாங்க, கட்சி கொடுப்பாங்க. சார் அவங்க சும்மாவே இருந்தாலும் கூப்பிட்டு டீ காஃபி ஆஹா ஓஹா. 2 பேரும் எதை பற்றியாவது கவலைப்பட்டிருக்காங்களா பாரு. பிஎஸ்ஓ பின்னால் நிற்கிறாங்களா, அவங்க பிஏ நிற்கிறாங்களா? அமைச்சராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களோடு இருக்கின்ற தலைவர்கள் தான் இந்த 2 அமைச்சர்கள். 2 பேர் எல்லா அமைச்சரும் நம்ம திமுக இருக்க எல்லா அமைச்சரும் அப்படி தான். காரணம், மக்களை சந்திக்கின்ற முதல்வர். உடன்பிறப்பே வா என்று அறிவாலயத்தில் ஒவ்வொரு நாளும் 3 தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர். பொதுக்குழுவில் நான் பேசுறதுக்கு மேடைக்கு போனேன், பேசலான்னு போய் நம்ம அமைப்பு செயலாளர்கிட்ட பேசினேன். நேராச்சு போங்க. அப்போ தான் யோசித்தேன், உலகம் முழுதும் நம்மளை பேச கூப்பிட்றாங்க, பொதுக்குழுவில் நம்மளை வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தலைவருடைய ஆணைக்கு கட்டுப்படுவது தான் ஒரு பெரிய, எவ்வளோ பெரிய நான் பேச்சாளராக இருந்தாலும் அந்த பொதுக்குழு 1 மணி ஆயிடுச்சு, தலைவருடைய பேச்சுக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே நான் இறங்கி வந்துட்டேன். மார்ச் 1ஆம் தேதி திராவிட மாடல் நாயகர் உதித்த நாள் மார்ச் 1ஆம் தேதி. ஏப்ரல் 1ஆம் தேதி வருகின்ற 2026 நம்மிடம் மண்ணை கவ்வ போகும் ஏமாளிகளுடைய தினம் ஏப்ரல் 1, முட்டாள்கள் தினம். மே 1 கட்சிக்காக உழைக்கின்ற உழைப்பாளிகளின் தினம் மே 1.
2026 வெற்றி பெறப் போவதற்காக பொதுக்குழு நடந்த நாள் ஜூன் 1. 2026 ஜூலை 1 அன்று கவர்னர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறேன். 2026 ஜூலை 1 அன்று என் தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற வருடம் நாள் அதுதான். அப்படிப்பட்ட பொதுக்குழுல என் தலைவர் ஒரு செய்தியை அறிவித்தார். விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு தொண்டன் யாராவது விபத்தில் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தால் அந்த தொண்டனுக்கு 10 லட்சம் நிதி உதவி அளித்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவரை பெற்றிருக்கக்கூடிய இயக்கம். இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு கேட்டேன், நம்ம அமைச்சர்கிட்ட கேட்டேன். வர்றப்ப எனக்கு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே சால்வா போட்டார். புண்ணியம் செய்தேனே நான் உன்னை அடைய, அந்த பாட்டை முழுசா பாடுறாரு. பாடிக்கிட்டே எனக்கு அந்த சால்வை போட்டு 1/2 மணி நேரம் ரகசியமாக பாடினதை இப்படியா வெளியே சொல்லுவீங்க அப்படின்னு. அந்த சால்வை போடுறப்ப 1/2 மணி நேரம் தான் பேசணுன்ட்டான் சொல்லிட்டார். அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு 1/2 மணி நேரத்தில் நான் முடிச்சிடுவேன். காரணம், உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன். ஒரு பாடகியோட பாட்டை நான் பாடி காட்டுறேன், யார் பாடினதுன்னு சொல்லணும். டெஸ்ட். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை. பி சுசீலா. ஆஹா, அவருக்கு எல்லாரும் கை தட்டுங்க. கந்தன் கருணையில் பி சுசீலா அம்மா பாட்டு. இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், லேடிஸ் எல்லாரும் சொல்லிடுவாங்க யார் பாடினதுன்னு. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருவினாடி நில்லாத்தா. யாரு? எல்லாரையும். சரி, எப்படி பார்த்தீங்களா அந்த வாய்ஸுக்கு அதுக்கு எவ்வளோ வித்தியாசம். இன்னொரு பாட்டு பாடுறேன், யாருன்னு கண்டுபிடிங்க. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். யாரு? பெங்களூர் ரமணியம்மாள். அவருக்கு எல்லாரும் கை தட்டுங்க. ஆஹா, குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம்னு பாடினாங்க. இன்னொரு லேடியோட வாய்ஸை பாடுறேன், யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். யாரு? கேபி சுந்தராம்பாள். எல்லாரீஸ்வரிய சொன்னதை விட இந்த அரங்கமே கேபி சுந்தராம்பாள்னு சொன்னச்சு. பாட்டை எழுதியது யார்? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எழுதிய பாடம். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேடம். வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன். வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன். வரும் முன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. வருமுன் காப்பவன் தான் அறிவாளின்னு அன்னைக்கு கலைஞர் எழுதியதை ஆட்சிக்கு வந்த பின் வருமுன் காப்போம் என்ற திட்டத்தை இலக்கியத்தில் படைத்ததை அப்படியே ஆட்சிக்கு கொண்டு வந்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதை செயல்படுத்திய தலைவர் இன்றைய திராவிட மாடல் முதலமைச்சர். கோயம்புத்தூரில் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு மக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் அந்த நோயாளிகளை நான் பார்க்க போறேங்கிறார் முதலமைச்சர். டாக்டர்கள்லாம் வேணாம் 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 போக வேணாம், உங்களுக்கு வயசு 70 நெருங்கிட்டீங்க, அதனால் நீங்கள் போக வேணாம், உங்களுக்கு ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேணாம் தலைவரேங்கிறாங்க. நீங்கள்லாம் போய் சிகிச்சை கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்குறாரு டாக்டரை. நீங்கள்லாம் நோயாளிகள் பக்கத்தில் போகிறீங்களே, நீங்கள் உயிருக்கு பணையம் வச்சு தானே போகிறீங்க, நாங்கள் அந்த முழு ஆடையை போட்டுட்டு பாதுகாப்போட போகிறோம், எனக்கும் அந்த ஆடையை போட்டு விடுங்கள், நான் நோயாளிகளை போய் பார்த்துத்தான் ஆக வேண்டும்னார். போய் பார்த்துட்டு திருப்பி வர்றப்ப பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, ஏங்க கோயம்புத்தூரில் 10 தொகுதியிலையும் உங்களுக்கு ஓட்டு போடல, அந்த மக்களை போய் நீங்கள் போய் பார்க்க போகிறீங்களே, நன்றி கட்ட மக்களை ஏன் போய் பார்க்க போகிறீங்கன்னு ஒரு பத்திரிகைக்காரன் கேட்குறான். அப்போ தலைவர் சொன்னார்,
ஓட்டு போட்டவர்களுக்கு மட்டும் முதலமைச்சர் அல்ல நான், ஓட்டு போடாதவர்களுக்கு முதலமைச்சர் நான் என்று சொன்ன தலைவர். அதான் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளினர். நீ பார்த்தீங்கன்னா முத்தமிழ் முருகன் மாநாடு, அந்த மாநாட்டினுடைய மலர் இங்கே பாருங்க, நம்ம அருமை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் நடத்திய அந்த மாநாட்டினுடைய மலர் தான். அந்த மலருக்கு முதல் அணிந்துரை கொடுத்திருக்கிறது யார் தெரியுமா? தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இரண்டாவது அணிந்துரை நமது துணை முதலமைச்சர் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின். இதில் யாரெல்லாம் கட்டுரைகள் எழுதியிருக்காங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த முருக பக்தர்கள், கனடாவை சேர்ந்த முருக பக்தர்கள், மலேசியாவை சேர்ந்த முருக பக்தர்கள் எல்லாம் முருகனுடைய அந்த வழிபாடு எப்படி தொன்மையானது என்பதற்கு பல நூற்றுக்கணக்கான கட்டுரைகள் இதில் அடங்கி இருக்கிறது. முருகன் சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான அறிஞர்களுடைய பெயரால் விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாம்பன் சுவாமி விருதுகள் ஒரு அறிஞருக்கு, அதே மாதிரி போகர் சித்தருடைய பெயரால் நம்ம மருத்துவர் சிவராமனுக்கு விருது. இதுதான் உண்மையான முருகனுடைய மாநாடு. இந்த மாநாட்டிலே அணிந்துரையில் நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு, அந்த தண்டாயுதபாணி சாமி திருக்கோயிலில் அதன் சார்பாக இருக்கின்ற அனைத்து பள்ளிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் 4000 மாணவர்களுக்கு தினமும் காலை சிற்றுண்டி இலவசமாக நம் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் வழங்கி கொண்டிருக்கிறார். அதில் 111 பேருக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1298 பேர் டெம்பரவரியா வேலை பார்த்தவங்களை நிரந்தர பணியாளர்களாக பழனி தண்டாயுதபாணி சாமி திருக்கோயில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி கிட்டத்தட்ட 697 கோடி ரூபாய் 6 படை வீடுகளுக்கும் அந்த நிதியை ஒதுக்கி 6 படை வீடுகளில் இருக்கக்கூடிய முருகன் கோயில்களை தரம் உயர்த்துவதற்கு நிதி ஒதுக்கியவர் நம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் நம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான். ஆனால் முருகனை வச்சு ஓட்டு கேட்கணும்னு அந்த குரூப்பு பரப்பிடுச்சு. ஏற்கனவே 2021 வேல் யாத்திரை யார் நடத்தினது தெரியுமா? அன்னைக்கு பாஜகனுடைய தலைவராக இருந்தவர், அவர் பேர் முருகன் தான். முருகனை திருத்தணி மலையில் இருக்க முருகனுடைய வேலை எடுத்துக்கிட்டு திருத்தணியிலிருந்து பாத யாத்திரை. எதுக்கு? முருகன் நம்மளை ஜெயிக்க வைப்பாருங்க. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். கொண்டு போகிறது யாரு? முருகன். அவர் பேர். வேண்டுதல் வச்சிருக்கிறது யாரு? முருகன் கடவுள்கிட்ட. தூக்கிட்டு போகிறது எது? வேல்கம்பு. தூக்கிட்டு போய் இங்கிருந்து நடந்து போய் முருகன் என்னை வெற்றி பெற வைப்பார் அப்படின்னாரு. அந்த முருகன் தாராபுரம் தொகுதியில் நம்முடைய அருமை சகோதரி கயல்விழி செல்வராஜ் அவர்களிடம் தோற்று போனார். அப்போ முருகன் வேல்கம்பை புடுங்குறப்பே நினச்சிட்டார், என்கிட்ட இருந்த ஒரே ஆயுதம் இதாண்டா, அதையும் பிடிங்கிட்டு கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு நான் வைப்பேன் பாருங்க ஆப்பு, அப்போ நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்கன்ட்டு தலைவராக இருந்த முருகன் மட்டும் தோல்வி அடையல. அப்பொழுது புதிதாக கட்சியில் இணைந்த அண்ணாமலை அரவக்குறிச்சி தொகுதியிலும் மொஞ்சனூர் இளங்கோ என்ற ஒரு சாதாரண தொண்டனிடம் தோல்வி அடைந்தார். அதுக்கப்புறம் முருகன்ட்ட, முருகா எப்படியாவது எங்களை ஜெயிக்கவையே, ஆகா ஓகா அப்படின்னு நீலகிரி தொகுதியில் போய் நமது துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ராசா அவர்களை எதிர்த்து நின்று அப்பையும் முருகன் தோத்து போனார். கோயமுத்தூர்ல கணபதி ராஜ்குமார் என்ற நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழருடன் தோல்வி அடைந்தவர் அண்ணாமலை. பல தடவை முருகன் உங்களுக்கு ஆப்பு வச்சிருக்காரு. அதே முருகன்ட்ட போய் 2026 திமுக தோற்கடிக்க வேண்டும் முருகா, திராவிடம் ஒழிய வேண்டும் முருகா, முருகா ஆகா ஓகான முருகன் பார்க்குறாரு. நானே திராவிட இயக்கத்தில் முக்கியமான உறுப்பினர்ரா, உங்களுக்கு தெரியாதா என்னை பற்றி? எதை வச்சு முருகனை திராவிட இயக்கத்தினுடைய உறுப்பினர்னு சொல்கிறேன் தெரியுமா? முதல்ல மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுத்ததே என் அப்பன் ஞான பண்டிதன் முருகன் தான். வீட்டில் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஞானப்பழத்தை கொண்டு வர்றார் நாரதர். இதோ ஞானப்பழம், அந்த ஆளுக்கு எவனோ கொடுத்துருக்கேன், தின்ட்டு பேசாமல் வீட்டில் படுத்திருக்கலாம்.
நேர சிவபெருமன் ஃபேமிலியில் கொண்டு வந்து இந்த ஞானப்பழம் உடனே அவர் வாங்கி சிவபெருமன் வாங்கி ரொம்ப நன்றி மாப்பிள்ள அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டு பேசாமல் இருந்திருக்கலாம். உடனே வீட்டுக்கார மாட்டேன், இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவது தான் சால சிறந்தது. அந்தம்மா ரொம்ப நன்றி மாமா, உங்களுக்கு கொடுத்த பழத்தை எனக்கு கொடுத்தீங்களேன்ட்டு அந்தம்மா தின்ட்டு பேசாமல் இருந்திருக்கலாம். அது உடனே இதை நமது பிள்ளைகளுக்கு ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடுத்து விடலாம் அப்படின்னு சொன்னோன்னா நாரதர் என்ட்ரி. மாம்பழத்தை இரண்டாக பிரிக்கக்கூடாது, யாராவது ஒருவருக்குத்தான் கொடுக்க வேண்டும். உடனே நீங்கள் தான் போட்டி வைப்பதில் வல்லவராயிற்று, நமது பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி வையுங்கள். உடனே யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்படம் அப்படின்னா பெரிய மையன் விநாயகர் அவர் உலகத்தை அந்த உடம்பை தூக்கிட்டு என்னைக்கு சுற்றி முடிக்கிறது அப்படியே நடந்து வர்றாரு. இங்கே நடக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகுது. நம்ம வாகனத்துக்கிட்ட கேட்போம்னா அவருடைய வாகனம் எது? மூஞ்சூர். அதுக்கிட்ட கேட்குறாரு, பிரதர் உலகத்தை சுத்த போகலாமா? அதுக்கு மூஞ்சூர் சொல்லுது, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காயா உனக்கு? என் மேலே நீ உட்காந்தீங்கன்னா எனக்கு அதுதான் கடைசி சிட்டிங்க. இதில் உன்னையை தூக்கிட்டு நான் உலகம் முழுவதும் எப்படி ஊந்து ஊந்து போய் நீ என்னைக்கு ஞானப்பழத்தை வாங்கிறது? முருகன் நம்பால் உடனே தமிழ் கடவுள் மயில் எடுத்தார். ஒரு நொடியில் உலகத்தை சுற்றி வருகிறேன் சுற்றி அடிச்சுட்டு வந்துட்டார். வந்து எங்கே எனக்கு ஞானப்பழம் அப்படின்னா அதுக்குள்ள விநாயகர் ஒரு டுபாக்கு ஒரு வேலை பார்த்துருவார். யார்கிட்ட? நாரதர்கிட்ட. உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான். இருந்தாலும் எனக்கு தெரியாதுன்னு இருக்கலாம். அவன் குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்குனே தான் வந்திருக்கான். உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான். அப்படியானால் என் அம்மா அப்பாவை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம். ஆமாம் ஆமாம் என்றார். அவங்க அப்பா அம்மா 3 ரவுண்ட் அடிச்சுட்டு ஞானப்பழத்தாயும் தின்னுக்கிட்டு இருக்காரு. அப்போ வர்றாரு முருகன், எங்கே எனக்கு ஞானப்பழம்? உங்கள் அண்ணன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது, இந்த இடத்தில் நான் இனிமேல் இருக்கப் போவதில்லை. எனக்கென்று ஒரு தனி உலகத்தை நான் அமைக்கப் போகிறேன், எனது நாடு எனது உலகம் என்று அமைக்கப் போகிறேன்னு அநீதி இழைக்கப்பட்டவுடன் எப்படி நம்ம தலைவர் தமிழ்நாடு இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி எனக்கென்று ஒரு தனி உலகத்தை அமைக்க போகிறேன்னு அன்னைக்கு போய் நின்னவர் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேறாம கோமணத்தோட ஏனிப்படி தண்டு கொன்று கோமணத்துடன் ஆண்டியானாய் ஔவையார் பாடுவாங்க. அப்ப ஔவையார்கிட்ட கேட்பாரு முருகன், ஔவையே 1 2 3 என்ற வரிசையில் எங்கள் குடும்பத்தை பற்றி பாடு. ஒன்னே ஔவையார், ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்கான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய என 5ஆனவன், இன்பச் சுவைகளுக்குள் 6ஆனவன், இன்னிசை பதங்களில் 7ஆவனன், தித்திக்கும் நவரச வித்தானவன், பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன், பன்னிருகை வேலவனை பெற்றானவன் என்று தமிழிலே ஔவையை பாடி தமிழை ரசித்த கடவுள் யா முருகன். அவரை போய் இவருக காப்பாற்ற போறாருங்களாம். முருகனை நாங்கள் காப்பாற்றுவோம். ஒரு அம்மா தான் அழகா சொல்லிச்சு, அறுபடை வீறு கொண்ட திருமுருகான்ட்டு சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டில் திருப்பரங்குன்றத்தை பற்றி என்ன பாடினார்னா, குறுநகை தெய்வானை மலரோடு வண்ண குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு. தெய்வானைக்கு கல்யாணம் ஆன இடம்தான் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா அப்படின்னு தான் எழுதியிருக்காங்களே ஒழிய, அமித்ஷா இங்க வந்து சொல்றாரியா திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை என்று மாற்றியது திமுகங்கிறாரியா? என்னைக்காவது நம்மளோ அன்னை சேகர் பாபுவோ சிக்கந்தர் மலைக்கு நான் போயிட்டு வரேன் போயிருக்காரு என்னைக்காவது? இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திருப்பரங்குன்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்தித்து கோயில் திருப்பணிகளை பார்வையிட்டார்னா வருதே ஒழிய,
சிக்கந்தர் மலை அப்படிங்கிற பேரை நம்ம மாத்தினோம்னு ஒரு உள்துறை அமைச்சர் அபாண்டமாக போடப்பட்ட பழி. இந்த பாட்டு திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகான் தான் எழுதியிருக்காங்களே ஒழிய சிக்கந்தர் மலை மீது நீ சிரித்தால் முருகா நாகூர் தர்காவிலே எதிரொலிக்கும் அப்படின்னா பாடினாங்க இல்லை. ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு கூட்டம்தான் அந்த இந்து முன்னணி அவர்கள் நடத்திய அந்த கேவலமான அந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் போய் அதிமுக குரூப் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் வி உதயகுமார், பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, எல்லாம் முக்கியமான விஞ்ஞானியை மறந்துட்டேன் நான். தெர்மோகோல் விஞ்ஞானி மரியாதைக்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு எல்லாம் உட்கார்ந்து அண்ணாமலைங்கிற அந்த தலைவர் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? அண்ணாவை பற்றி தரக்குறைவாக பேசினார், உங்கள் முதலமைச்சரை பற்றி தரக்குறைவாக பேசினார், அதனால அவர் தலைவராக இருந்தால் நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம்னு சொன்ன அதே அண்ணாமலை மேடையில் உட்கார்ந்துருக்காரு. பக்கத்தில் ரோசம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் பக்கத்தில் கையை கட்டி உட்கார்ந்து கொண்டு அண்ணாவையும் பெரியாரையும் அவர்கள் கேவலமாக பேசுவதை பார்த்துவிட்டு ஒரு நாள் கழித்து வந்து ஒரு நாள் ஆச்சு ரோசம் வர்றதுக்கு. ரோசம் எப்படியா வரணும்? ரோசம் எப்படி வரணும்? ஒருத்தன் வீட்டுக்கு கூப்பிடுனா வாப்பா உட்காரு, என்னடா இப்படி கூப்பிடுறது உட்கார சொல்கிறேன், வாங்க 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 அங்கே உட்காருனா தான் உட்காரு, வா உட்காரு சாப்பிட்டுப்பா அப்படின்னு உடனே என்ன சோத்துக்கான வந்திருக்கேன் நினச்சியா? ஏண்டா ஆளு முகரை ஒரு சோறு வேணாம் ஒரு விசேஷம் வேணாம். இவன் தான் மனுஷன். அவனுடைய உணர்வு பாதிக்கப்படும் போது உடனே எவன் கொந்தளிக்கிறானா அவன் தான் என் மனுஷன். பெரியாரையும் அண்ணாவையும் அவர்கள் அதுவும் காது கேட்கலன்னா பரவாயில்ல விஷுவலாக காமிச்சிட்டு இருக்கான். எந்தவித சொரணையும் இல்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் பதவிக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருப்பார்கள்ங்கிறத அந்த இடத்துல காட்டிட்டாங்களே. ஒரு கதை, ஒரு பெரிய மலையில் ஒரு சாமி இருக்கு. அந்த சாமியை கீழே மலைக்கு கீழே கொண்டு வந்து மக்களுக்கு அருள் பாலிக்க கொண்டு வரணும். அப்போ அந்த மலைக்கு மேலே இருக்க ஒரு ராஜா, அவருக்கு கையால் நடக்க முடியாது, பைத்தியம் முடிச்ச ஒரு ராஜா. அந்த ராஜா சொல்கிறாரு, சாமியை நான் தான் தூக்கிட்டு வருவேன். வேணாம் ராஜா, உங்களுக்கு கையால் வரல, நீங்கள் நடந்து போகிறதுக்குள்ளே ஜனங்கள்லாம் போயிடுவாங்க. வேணாம் ராஜா, சாமியை நான் தானே தூக்கிட்டு வருவேன் அப்படின்னு ராஜா ஒரே கலகம். ராஜாவுக்கு கால் இல்லை, நடக்க முடியாது, லைட்டாக மெண்டல் வேறு. இருந்தாலும் ராஜா ரொம்ப ஆசைப்படுறாரு. சாமியை ராஜா கையில் கொடுத்துட்டாங்க. நடக்க முடியாது, எப்படி ராஜா போவ? ஒரு கழுதையை கூப்பிட்றேன் வா அப்படின்னு எங்கேயோ இருந்த ஒரு கழுதையை கூப்பிட்டு ராஜாவை தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. ராஜா சாமியை தூக்கிட்டு வர்றார். வழி நெடுக ஜனங்கள்லாம் அப்படின்னு கும்பிடவும் கழுதை என்ன நினச்சிக்கிச்சு, நம்மளை தான் எல்லாரும் கும்பிடுறாங்க அப்படின்ட்டு மண்டைய இப்படியே ஆட்டிக்கிட்டு சந்தோஷமாக வருது. எது கழுதை. ராஜா என்ன நினச்சிக்கிட்டாரு, நம்மளை தான் கும்பிடுறாங்கன்ட்டு மேலே இருக்கிற சாமியை வச்சுக்கிட்டு டங்கு டங்கு டங்குன்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கழுதையும் குதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ராஜாவும் குதிக்க ஆரம்பிச்சு மலையை விட்டு கீழே இறங்கணுன்னு கழுதையும் கீழே விழுந்து ராஜாவும் கீழே விழுந்து சாமி சிலையும் சுக்கு நூறா நொறுங்கி போச்சு. இந்த 2026 பாஜக அதிமுக கூட்டணிக்கு நடக்க போறது இதுதான். அதுல கழுதை யார் தெரியுமா? அவர் பேரை சொல்லக்கூடாது, அதிமுக தான் அந்த கழுதை. அந்த பைத்தியம் பிடிச்ச ராஜா யாருன்னா பாஜக. வேற எந்த எதை சொல்லி ஓட்டு கேட்பது என்று தெரியாமல் ஒரு சாமி சிலையை தூக்கி கொண்டு அவர்கள் மக்களிடம் ஓட்டு பிச்சை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எங்கள் ஊரில் ஒரு ஆள் இருக்கான், பையில் பார்த்தீங்கன்னா சிலுவை ஜபமாலை வச்சுருப்பேன், விபூதி போடுறதுக்கு ராம கட்டி வச்சுருப்பேன், காவி ட்ரெஸ்ஸை வச்சுருப்பேன், இஸ்லாமியருடைய குல்லா 3 வச்சுருப்பேன்.
எதுக்குன்னா எந்த கோயிலில் பூஜை நடக்குதோ அந்த யூனிஃபார்மை மாட்டிடுவேன். பெருமாள் கோயில்னா நல்லா இவ்வளோ பெருசு நடுத்தலையிலேருந்து போட்டு வெங்கட்ராமா கோவிந்தா வெங்கட்ராமா கோவிந்தா சில்லற காசை பொறிட்டு வந்துடுவார். அடுத்து சிவன் கோயிலில் பிரதோஷம்னா இப்படி அடிச்சிடுவேன். டக்குன்னு இதை அழிச்சிட்டு தப்புன்னு அடிச்சுட்டு தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி செத்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பிச்சை எடுப்பான். அங்கே போய் சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை இது எல்லாத்தையும் தூக்கி பையில் போட்டு பெரிய ஜபமாலையை மாட்டிக்கிட்டு கர்த்தராகிய இயேசுவினுடைய நாமத்துக்கு சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா காசு விழுந்துக்கிட்டே இருக்கு. வெள்ளிக்கிழமை அவங்க தொழுகை முடிச்சுட்டு வர்றப்ப குல்லாவை மாட்டிட்டு நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் காசு. அவனை கூப்பிட்டேன், மாப்பிள்ள எப்படா இப்படி ஒரு டெக்னிக்கை நமக்கு தேவை காசு தான்யா. எந்த சாமியோட அடையாளம் இருந்தால் என்ன, அதை போட்டுக்கிட்டு காசை சம்பாரிச்சிட வேண்டியதானே. இந்த பிச்சைக்காரர்களுக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் என்னையா வேறுபாடு? நல்ல திட்டங்களை மக்களிடம் கொடுத்து ஓட்டுக்களை பெறுவதற்கு வக்கில்லாமல் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகனுடைய படத்தை காண்பித்து சிலையை காண்பித்து வேல்கம்பை காண்பித்து ஓட்டு வாங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓட்டு பிச்சைக்காரர்களை ஓட ஓட விரட்டி 2026 உதிக்கின்ற சூரியனை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். கலைஞர் பிறந்த நாள் இன்னைக்கு. அவர் எப்படிப்பட்ட தலைவர்? நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் சொன்னாரே 1997ஆம் ஆண்டு கம்ப்யூட்டர் யுகம் வரும் என்று கணித்து அன்றே பள்ளி மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் கல்வியை கொடுத்த ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவரால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்ப பூங்கா டைடல் பார்க், தொழில்நுட்ப பூங்காக்கள், இது எல்லாரும் இந்த எல்லா மாவட்டத்திலும் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு டைடல் பார்க்லையும் 1.5 லட்சம் இளைஞர்கள் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வேலை வாய்ப்புக்கு அச்சாரமிட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அற்புதமான ஒரு விஞ்ஞானி. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம பாட்டு கேட்கறது எத்தனை மெத்தட் வச்சுருக்கோம் பார்த்துருக்கீங்களா? பாட்டு கேட்குற மெத்தடு. ஒரு காலத்தில் ரெக்கார்டு பிளேயர் இருந்துச்சு. கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு போயிட்டாங்கன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்குன்னே ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க. மணமகளே மருமகளே வா வா. ரெக்கார்டு பிளேயர். உன் வலது 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 வலது. அந்த ஊசி அங்கனே நின்றுக்கிறேன். அந்த பிள்ளை காலை எடுத்து வச்சுட்டு வைக்கிறதா வேணாமா, இது என்ன ஓட்டுங்கடா பாட்டை. மணமகளே மருமகளே வா வா வலது. கொஞ்சம் இதுக்கு முதல்ல இருந்ததே தேவலாம் போல இருக்கு. டக்குன்னு இன்னொரு தடவை மாற்றுவான். மணமகளே மருமகளே வா. அந்த பிள்ளை நான் இன்னும் ஒரு 15 நாள் கழித்து வரேன். இப்படி அதை பாட்டை போட்டு கூப்பிட்றது அப்படின்னு ரெக்கார்டு பிளேயரில் பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ கேசட். என் பட்டிமன்றம்லாம் வந்தப்போ ஆடியோ கேசட். பட்டுக்கோட்டையா கண்ணதாசனா திண்டுக்கல் யோனியின் பட்டிமன்றம் 4 பாகங்கள். முதல் பாகம், 2வது பாகம், 4 கேசட்டில் ஒரு பட்டிமன்றம் கேட்பாங்க. அதுக்கடுத்து சிடி காம்பாக்ட் டிஸ்க் அப்படின்னு வந்துச்சு, சிடி பிளேயர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் சகோதரி கையில் வச்சுருக்க இந்த செல்ஃபோனில் ஒரு 5000 பாட்டு இருக்கும். மெமரி கார்டு இவ்வளோ பெருசு தான் இருக்கும். வீட்டில் இன்னைக்கு அலெக்சான்னு ஒரு சின்ன கருவி இருக்கியா, நம்ம சொல்கிற பாட்டெலாம் போடுது. அலெக்சா அலெக்சா கற்பனை என்றாலும் கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உனை ஸ்டாப் அலெக்சா ஸ்டாப். சந்தோஷம் பொங்குதே. உடனே அலெக்சா சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில். அலெக்சா ஸ்டாப். இறைவனிடம் கையேந்துங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில். அந்த ஒரு அறிவியல் கருவி மத வேற்றுமை இல்லாமல் எல்லா பாட்டையும் அந்த ஒரு அறிவியல் கருவி பாடுதுன்னா அறிவியல் முன்னேற்றம் தாண்டா ஒரு மனிதனுடைய மத வெறியை தகர்க்கக்கூடிய சக்தின்னு சொல்லி அந்த மெமரி கார்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருளுக்கு பேர் தான், அந்த மெமரி கார்டில் இருக்கிறதுக்கு பேர் செமி கண்டக்டர்னு பேர். அந்த செமி கண்டக்டர் தான் அந்த மெமரி கார்டு, அந்த சிப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய சிம் கார்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன
ஒரு கருவிக்கு பேர் தான் செமி கண்டக்டர். இன்னைக்கு நம்ம தலைவர் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய அந்த செமி கண்டக்டர் துறையை நமது தமிழகத்தில் கொண்டு வருவோம் என்று சொல்லி அதற்குரிய பணிகளை மேற்கொண்டு கோவை மாவட்டத்தில் பல்லடத்திலும் ஒசூரிலும் திருநெல்வேலியிலும் செமி கண்டக்டர் தொழிற்சாலையை உருவாக்குவேன் என்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கின்ற அறிவியல் முன்னேற்றத்தை இன்றே கொண்டு வந்த தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற தலைவர். எப்படி தந்தை டைடல் பார்க் தொழில்நுட்ப பூங்காக்களை கொண்டு வந்தாரோ அதுபோல செமி கண்டக்டர் என்ற அந்த துறையினுடைய வளர்ச்சியை இன்று எதிர்நோக்கி இருக்கின்ற தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். ஒரு மாற்றுத்திறனாளி அணி, கல்வியாளர் அணி என்று 2 அணிகள் இன்று உருவாக்கப்பட்டு மாற்றுத்திறனாளி அணியினுடைய பொறுப்பாளர்களை நேற்று நான் வந்து சந்தித்தேன். அந்த பையன் சொல்கிறாரு, மாற்றுத்திறனாளிகள் காது கேட்காதவர்கள் உள்நாட்சி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை, காரணம் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள் தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு விதி இருக்குன்னு சொல்லி அதை எதிர்த்து கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போய் அந்த கோர்ட்டுக்கு அவர்கள் நீதிமன்றத்தில் போராடும் போது ஆதரவு தந்த தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அப்போ சொல்லியிருக்காரு, நான் ஆட்சிக்கு வந்தால் உள்ளாட்சி மன்றத்தில் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது என்னுடைய பொறுப்பு, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி இன்னைக்கு 12,000 பேர் உள்ளாட்சி மன்றத்தில் நியமன உறுப்பினர்களாக மாற்றுத்திறனாளிகளை நியமித்த புரட்சியை தந்தவர் நமது தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொல்லி இன்னைக்கு எம்ஜிஆர் பாட்டை பாடினா தான் இந்த குரூப்பு ஏடிஎம்கே குரூப்புகளுக்கு சரியா இருக்கேன். அன்னைக்கே எம்ஜிஆர் பாடிட்டார், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. எடப்பாடிக்குனே அடுத்த வரி எழுதியிருக்காரு கண்ணதாசன். அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்ததென்னடா மீசை முறுக்கு, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. எங்கள் தங்கத்தில் ஒரு பாட்டு பாடியிருப்பார், ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து, ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து, உயிரை துரும்பாய் தான் மதித்து தமிழை வளர்த்த கூட்டம் எங்க கூட்டம், பரம்பரை ரத்தம் உடம்பிலடா அது முறுக்கேறி கிடப்பது நடம்பிலடா, கொடுத்ததை கொடுத்தால் புரியுமடா, முன்பு எடுத்ததை எடுத்தால் தெரியுமடா, அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்தை அழகு தமிழில் சொல்லி கொடுத்து எதையும் தாங்கும் இதயத்தை நமக்கு வளர்த்த அண்ணாவை தலைவராக கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்தினுடைய சூரியன் 2026 உதிப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று சொல்லி 2026 ஆகஸ்ட் 15 அன்று சென்னை கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்ற போவது எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் தான். மீண்டும் முதல்வர் ஆவார். அதற்கு 200 தொகுதிகளுக்கு மேல் நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி அண்ணன் சொன்ன அதே அரை மணி நேரத்தில் நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். டாக்டர் கலைஞர், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின்.